வரலாறு சாட்சியாக உள்ளது. மனிதன் எப்போது உறுதியான தீர்மானத்துடன் ஏதாவது சாதிக்க நினைத்தானோ அவன் அதை அடைந்திருக்கிறான். சிக்கல் அதை பெறுவதில் இல்லை, சிக்கல் தீர்மானம் எடுப்பதில், முடிவெடுப்பதில்தான். ஆம், இதை நான் செய்வேன், எதுவாக இருந்தாலும். நாம் இந்த உறுதியை எடுத்த நாளில் போராட்டத்தை தொடங்கும் முன்பே நாம் வெற்றி பெற்று விடுகிறோம். நான் மனதார விரும்புகிறேன், நீங்கள் அனைவரும் இந்த மேட்சிங் கிளப் இன்சென்டிவ் போனஸை தகுதி பெற வேண்டும். 45,000 ரூபாய் இன்சென்டிவை பெறுங்கள். தாய்லாந்து பயணத்திற்கு தகுதி பெறுங்கள் மற்றும் உங்கள் பெயரை பதிவு செய்யுங்கள். வரலாற்றின் பக்கங்களில் உங்கள் பெயரை பதிவு செய்யுங்கள் மற்றும் உங்கள் தொழில் முனைவோரை ஒரு முழுமையான உயரத்திற்கு கொண்டு செல்லுங்கள். உங்கள் வளர்ச்சி வரைபடத்தை உயர்ந்த உயரத்திற்கு கொண்டு செல்லுங்கள். இப்போது இது எப்படி நடக்கும் என்றால், முதலில் உங்கள் மனதில், உங்கள் அறிவில், உங்கள் விற்பனையில், ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ள வேண்டும். நான் சவால் பயணத்தை தகுதி பெற்றேன். இந்த மாதம் 50 ஜோடிகள் உருவாக்கினேன். முதல் விஷயம். இரண்டாவதாக, உங்கள் தாய்லாந்து பயணம் மற்றும் 45,000 ரூபாய் ஊக்கத்தொகை கிடைப்பதாக திரும்ப திரும்ப கற்பனை செய்யுங்கள். கண்களை மூடியும் திறந்தும், மூச்சை இழுத்தும் விடுத்தும், எழுந்தும் உட்கார்ந்தும் விழித்தும் தூங்கியும் குளித்தும் சுத்தம் செய்தும் சாப்பிட்டும் குடித்தும் ஒவ்வொரு செயலிலும் இதை உங்கள் உள்ளத்தில் உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும். இதை மனதில் உறுதியாக வைத்த பிறகு இப்போது இதற்காக உடல் ரீதியான செயல்களை செய்ய வேண்டும். அதாவது அது உங்களுக்கு தெரிந்ததே. மனதை அழுத்தி பட்டியலை தயாரித்து தொடர்ந்து திட்டங்களை காட்ட வேண்டும். நீங்கள் ஒரு ஆட்சேர்ப்பு இயந்திரமாக மாற வேண்டும். மேலும் நீங்கள் இந்த செயல்களை செய்தால் உங்கள் தொழில் முனைவு வளர்ச்சி வரைபடத்தை உயரத்திற்கு கொண்டு செல்ல இது ஒரு பொன்னான வாய்ப்பு. எனக்கு முழுமையாக நம்பிக்கை உள்ளது. இந்த சூத்திரத்தை பின்பற்றும் அனைவரும் நிச்சயமாக தங்களை மற்றும் தங்கள் வணிகத்தையும் மாற்ற முடியும். மாற்றத்திற்கு நூற்றாண்டுகள் தேவைப்படாது. மாற்றத்திற்கு வெறும் ஒரு கணமே போதும். அந்த கணம் என்பது நீங்கள் எழுந்து நின்று உங்களுக்கே சொல்வீர்கள், போதும், இனி அதிகமாகிவிட்டது என்று. இப்போது இனிமேல் சமரச வாழ்க்கை இல்லை. இன்று முதல் நான் வாழ்வேன் என்றால் அது வெற்றியுடன் இருக்கும். இன்று முதல் நான் வாழ்வேன் என்றால் என் விதிகளின்படி வாழ்வேன். இன்று முதல் நான் வாழ்வேன் என்றால் ராஜாவைப் போல வாழ்வேன். அதுதான் அந்த பொன்னான இது ஒரு பொன்னான வாய்ப்பு. இது அந்த பொன்னான காலத்தின் தொடக்கம். எனவே எழுந்து நிமிர்ந்து நிற்கவும், ஒவ்வொரு கணத்தையும் சரியாக பயன்படுத்தி முன்னேறுங்கள். 50 அடிகள் எடுத்து உங்கள் பெயரை வரலாற்றில் எழுதுங்கள். ஏனெனில் உலகம் வெற்றி பெற்றவர்களை மட்டுமே மதிக்கிறது. தோல்வி அடைந்தவரை யாரும் கேட்க மாட்டார்கள். நினைவில் வையுங்கள். இப்போது நீங்கள் எந்த வகையில நிற்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். மற்றும் தீர்மானித்த பிறகு உங்கள் மனதில் எப்போதாவது சந்தேகம் வந்தாலும் அல்லது வேறு யாராவது உங்களுக்கு சந்தேகம் எழுப்பினாலும் அந்த ஒவ்வொரு சந்தேகத்தையும் நீக்கி, நான் 50 அடிகள் எடுத்து விட்டேன், அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இவ்வளவு வெற்றிகள் உங்களை காத்திருக்கின்றன.